ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி வச்சு சுவையான முறையில் வித்தியாசமாக எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு பிரியாணி குண்டா வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதக்கி முடித்ததுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னாடியே மட்டன் நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தண்ணியோட மட்டனை சேர்க்கக்கூடாது. மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். தண்ணி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். மட்டனோட தண்ணியை கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். பாருங்கள், நான் இப்போ மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுமே நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்த்ததுமே நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு பாருங்கள். நான் ஒரு 1/4 மணி நேரம் விட்டு பார்த்தேன்னா எனக்கு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். 5 நிமிஷம் விட்டு நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டு எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நான் 1/4 மணி நேரம் விட்டு இப்போது எடுத்து பார்க்குறேன். உண்மையிலே சாதம் ரொம்ப பளபளன்னு சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.